மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டனை ஒரு குக்கரில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கல் உப்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 3 விசில் 4 விசில் வர வரைக்கும் மட்டன் நல்லா வெந்தோடனே பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இதுவானோடனே வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வதங்கினோடனே புதினா தழையை போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். அதுவும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நான் என்ன மசாலா யூஸ் பண்ணுவேன்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் வெறுமிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நானே வீட்டில் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணுவேன். நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப்பு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கிட்டு 2 பங்கு நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விடணும். நடுவில் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்தோடனே தேவையான அளவு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே தம் போடுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தம் போடுறதுக்காக பிரியாணி ஒரு கிளறி விட்டுட்டு மேலே மூடிட்டு தம் போடுறதுக்காக இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லை மேலே வச்சுட்டு தம் போட்டாச்சு. தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. திறந்து பார்க்கும்போது 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு ஃபுட் கலருக்காக கேசரி பவுடர் கலர் போட்டு கிளறிட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் கேசரி பவுடர் கலர். அதுக்கப்புறம் சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க.